திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனில் தேசாய் அவர்கள் தீப்பந்தம் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு தீப்பந்தம் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வெற்றப்பணியோடு கேட்டுக் கொள்கிறேன். மராட்டிய அரசியல் மிகுந்த பரபரப்புக்குரிய ஒரு அரசியல் என்பதை நாம் அறிவோம். துரோகத்தை அடிப்படையாக வைத்து அம்மை காலமாக பாரதிய ஜனதா இங்கே சுத்து விளையாட்டு செய்து கொண்டிருக்கிறது. சிவசேனை கட்சியை உடைத்து அதை பலவீனப்படுத்துகிற ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. அதேபோல சரத்பவார் அவர்களின் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்சிபி அதையும் அஜித் பவாரை கொண்டு உடைத்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கிறது. இந்திய அரசியலில் இதுபோன்ற ஒரு துரோக அரசியலை வேறு எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு மராட்டிய மாநிலத்தில் இரண்டு பெரிய சக்திகளை உடைத்திருக்கிற ஒரு துரோக அரசியல் தான் பாரதிய ஜனதா அரசியல். இந்த துரோகத்திற்கு இந்த தேர்தலில் நீங்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். ஏக்நாத் சிண்டேவுக்கு பாடம் புகட்ட வேண்டும், அஜித் பவாருக்கு பாடம் புகட்ட வேண்டும், ஒட்டுமொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடத்தை புகட்ட வேண்டும். You must teach lesson to the traitors like Eknath Shinde and Ajit Pawar, including BJP. நாம் வெறும் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அரசியல் எதுவெல்லாம் நடக்கும், அதற்கு நமக்கு சம்பந்தமில்லை என்று நாம் விலகி இருக்கக்கூடாது. We should not be away from the politics. We should listen to politics. We should teach the lessons to the traitors like Eknath Shinde and Ajit Pawar, including BJP. ஒரு காலம் நாம் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. பால் தாக்கரேவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் Eknath Shinde என்ற ஒரு ஆட்டோ டிரைவர் became chief minister of Maharashtra only because of Lal Thakre and Uddhav Thakre. With the blessings only he became a chief minister of Maharashtra. But he betrayed to the leaders, Lal Thakre and Uddhav Thakre. இது எவ்வளவு பெரிய துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்த Eknath Shinde அரசியல் அடையாளப்படுத்தியது பால் தாக்கரே, ஆசீர்வதித்தது பால் தாக்கரே, அவருக்குரிய அங்கீகாரத்தை தந்த உத்தவ் தாக்கரே. அப்படிப்பட்ட உந்த வீட்டில் வந்தகம் செய்யக்கூடிய மிகப்பெரும் துரோகத்தை செய்திருப்பவர் Eknath Shinde என்று மறந்துவிடக் கூடாது. This is the high time to take revenge to the traitors like Eknath Shinde and Ajit Pawar. இதுதான் சரியான தருணம். பால் தாக்கரே இல்லாமல், உத்தவ் தாக்கரே இல்லாமல் Eknath Shindeக்கு எவ்வளவு முகவரி, ஏழு அடையாளம், எவ்வளவு பெரிய துரோகம் தலைமைக்காக. இதை உத்தவ் தாக்கரே பார்த்துக் கொள்வார் என்று இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அரசியல் துரோகம் இழைக்கக்கூடியவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவதற்காகத்தான் தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை சொல்வதற்காகத்தான் நான் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன். இது சிவசேனைக்கு மட்டுமே என்று அல்ல. சரத்பவார் கட்சியில் இருந்த அஜித் பவார் அவரை பிரித்து அந்த கட்சியை உடைத்து அவருடைய சின்னம் கிளாக் வாட்ச், அந்த சின்னத்தை பிடுங்கி அஜித் பவாருக்கு கொடுத்திருக்கிறார். சிவசேனாவுடைய சின்னம் வில் அம்பு போரன் யாரு, அந்த சின்னத்தை பிடுங்கி Eknath Shindeவுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புதிய சின்னங்களில் இரண்டு பேரும் போட்டியிடக்கூடிய நிலை. இந்த துரோகத்தை செய்வதற்கு அவர்களுக்கு யார் ஊக்கம் கொடுத்தது? இந்த துரோக அரசியலை செய்வதற்கு யார் காரணம்? மோடி அஜித் பவார் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னார். 70,000 கோடி ஊழல் செய்தவர் அஜித் பவார். சொன்ன இரண்டாவது நாளே அவரை கட்சியை சேர்த்து he has given deputy CM to Ajit Pawar. What politics is this? இப்படிப்பட்ட அரசியலை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? 70,000 கோடி ஊழல் செய்த ஒரு ஊழல் பெருச்சாளி அஜித் பவார் என்று சொன்ன நரேந்திர மோடி இரண்டாவது ஆண்டு அவரை பிஜேபி அணியிலே இணைத்துக் கொண்டார். அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார். இவர்கள் மறுபடியும் அதிகாரத்திற்கு வந்தால்
என்னென்ன துரோகம் நிகழ்கின்றது எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட துரோகங்களை ஒருவரும் நாம் வேடிக்கை பார்க்க கூடாது, அனுமதிக்க கூடாது. சாதாரண மக்கள் எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு உரிய நேரத்தில் பாடம் போட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஜனநாயகம், பார்லிமெண்ட் டெமோக்ரசி for the people to take revenge such kind of traitors. அருமை தோழர்களே, இதை சரியான தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியல் அரங்கேறவில்லை. இந்த துரோகத்தை உலகம் அனுமதிக்க கூடாது என்று நான் பணிந்து கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அதனால்தான் இன்றைக்கு நான் மும்பைக்கு வந்திருக்கிறேன். I am belong to India bloc. VCK is also one part of India bloc. Out of 28 parties, VCK also a party. We have 2 MPs, 4 MLAs in Tamil Nadu. We are with the DMK headed alliance. Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin is presiding our alliance with the full power. We are with the DMK and we are in the India bloc. So that I came here to extend our support to Anil Desai and our Congress candidates Varsha Gaikwad and Mr. Amol Kirtikar. To Bimani I visited many places where their tummies are moving for Amol Kirtikar. தமிழகம் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்ற மக்களிடத்தில் வாக்கு சேகரித்து, எனக்கு அதற்கு முன்பு அவர்கள் யாரும் தெரியாது. அனில் தேசாவை நான் முன்பு பார்த்ததில்லை. அவர் ராஜ்யசபா எம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா அவர்களும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கணேஷ் யாதவ் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும், தமிழர்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் உரை அவசியம் தேவைப்படுகிறது என்று கேட்டுக் கொண்டார். எனவே உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடு வந்திருக்கிறேன். தாராவிக்கு நான் புதியவன் அல்ல. கடந்த 4 நூற்றாண்டு காலமாக நான் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இதே இடத்தில் பலமுறை நான் பேசியிருக்கிறேன். தாராவில் உள்ள மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. டெவலப்மெண்ட் என்கிற பெயரால் இந்த பகுதியை மாற்றி அமைக்கப் போகிறோம், புதிய வீடுகளை கட்டித்தரப் போகிறோம் என்று இந்த டெண்டர் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதானி யார் அவர்? எப்படி இந்த 10 ஆண்டுகளில் உலக பணக்காரர்கள் வரிசையில் 4வது இடத்தில் அவரால் வர முடிந்தது? ஒரு சாதாரண கான்ட்ராக்டர், ஒரு குஜராத்தி, நரேந்திர மோடி, அது ஒன்றானதற்கான தகுதி. Within 10 years, he became the world millionaire. First place in the global level. எப்படி அவரால் இதை அச்சீவ் பண்ண முடிந்தது? நரேந்திர மோடியின் பினாமிதான் அதானி. அதானியிடத்திலே தாராவியை தாழ்வார்த்து கொடுப்பதற்கா இந்த அரசாங்கம் நீடித்தால் பிஜேபி, ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் இந்த கூட்டணி நீடித்தால் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பெரும் கேடு என்று நினைவு கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு துரோக அரசியலை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. அவர்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் தாராவில் உள்ள மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். இங்க 2 பேர் இருக்கிறாங்க. அனில் தேசாய், உத்தவ் தாக்கரே ஹெட் சிவசேனா. Another one, Rahul Shawale. He is also Shivasena but under the president leadership of Eknath Shinde. He is also a traitor to Uddhav Thackeray. Gadhar, Rohi, Gadhar, everybody program. He levied belongs to scheduled caste. He levied Ambedkar. But how can we support this kind of traitors? இது போன்ற துரோகிகளை ஒருவரும் நாம் அனுமதிக்க முடியாது. அவர் தன்னுடைய தலைமைக்கே துரோகம் வைத்துவிட்டு பிஜேபியோடு இன்றைக்கு இணைந்து ஏக்நாத் சிண்டேவுடைய வேட்பாளராக மறுபடியும் ஈழத்திற்கு வந்து விட்டார் என்றால் அவரை தோற்கடிப்பதுதான், அவரை வீழ்த்துவதுதான் மக்களின் கடமையாக இருக்க வேண்டும். இது போன்ற துரோகிகளை ஒருவர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட துரோகத்தையும் செய்வார்கள். அவர்கள் அதானிக்கு சப்போர்ட் செய்வார்கள், வர்ஷா கேக்வாட் மக்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியாது. She is supporter of people. Varsha Gaikwad I know very well her. I met her many times here. I have attended many programs along with her. அவரோடு நான் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அவர் சாதாரண மக்களுக்கு ஒரு தலைவர்.
தமிழ்நாட்டிற்கு வந்தால் நம்முடைய குறைகளை எடுத்துச் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் ராகுல் சபாவே வெற்றி பெற்றால் he will support Adani only. He will serve to these bourgeois corporates. He will not serve the people. அவர் ஒருபோது மக்களுக்காக வைக்கக்கூடியதாக இருக்க முடியாது. But Anil Desai, a gentleman, a decent leader, he will with people. He will be with the people. Because he is with Uddhav Thackeray. அவர் உத்தவ் தாக்கரேயோடு இருக்கிறார். உத்தவ் தாக்கரே இந்தியா பிளாக்கில் இருக்கிறார். இந்தியா பிளாக் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவர்களின் வழிகாட்டுதலில் இன்றைக்கு இயங்குகிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் வழிகாட்டுதலில் இன்றைக்கு அந்த அணி இயங்குகிறது. நாம் பேசுகிற அரசியலை இன்றைக்கு அவர்கள் பேசுகிறார்கள். சிவசேனா, உத்தவ் தாக்கரே is for social justice, is for downtrodden people. அவர் இன்றைக்கு அதானிக்கு எதிராக கருத்து சொல்கிறார். அவர் ஒருபோதும் அதானிக்கு ஆதரவானவர் அல்ல. அதானிக்கு ஆதரவானவராக இருந்திருந்தால் அவர் இந்தியா பிளாக் வந்திருக்க மாட்டார். அதானிக்கு ஆதரவாக இருந்திருந்தால், நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருந்திருந்தால் ஏக்நாத் சிண்டே என்ற ஒரு ஆள் உருவாகி இருக்க முடியாது. உத்தவ் தாக்கரே is for social justice, so that he is with India bloc. That's what Narendra Modi splitted Shivsena. அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர்தான் ஏக்நாத் சிண்டே. ஏனென்றால் உத்தவ் தாக்கரே சமூக நீதியின் பக்கம் இருக்கிறார், ஏழை எளிய மக்களின் பக்கம் இருக்கிறார். He is working for downtrodden and marginalized sections, particularly for minorities. நம்மோடு நிற்கிறார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அறிக்கையை கண்ண முடிக்கு பிரச்சனை சொன்னா அறிக்கை சொல்லி கேட்டா அது ஒரு டிஎம்கே மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இஸ் லைக் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இஸ் லைக் லெஃப்ட் பார்ட்டிஸ் மேனிஃபெஸ்டோ. இதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்ச் இன்னைக்கு அரசியல். ராகுல் காந்தி இந்தியா முழுக்க பயணம் செய்தார். இந்த இளம் வயதுல 50 வயதுல கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் போனார். மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை இருந்தார். இந்த தாராவியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதை நாம் பார்த்தோம். நானும் அதிலே கலந்து கொண்டேன். அனில் தேசாய் அவர்களும் கலந்து கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் M.K. ஸ்டாலின் அவர்களும் அதிலே கலந்து கொண்டோம். ராகுல் காந்தியின் டிமாண்ட் என்ன? அந்த யாத்திரையுடைய பெயர் என்ன? பாரத் ஜோடோ யாத்ரா, யூனிட்டி ஆஃப் தி பீப்புள். காங்கிரஸ் கட்சியை ஆட்சி வையுங்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு பிரதமர் பதவியை கொடுங்கள் என்று சொல்லவில்லை. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மதத்தின் பெயராறு, சாதியின் பெயராறு பிளவுபட்டுவிடக் கூடாது. பிளவுபடுத்துவதற்கு என்று ஒரு கும்பல் இருக்கிறது. பிஜேபி, RSS கும்பல், சன்பரிவார் கும்பல். அந்த கும்பலின் சரி அரசியலுக்கு இரையாகிவிட வேண்டாம், ஒற்றுமையாக இருப்போம். இதை சொல்வதற்காகத்தான் ராகுல் காந்தி walked across the country from Kanyakumari to Kashmir. He just not walked, he just measured the country by his foot. அவருடைய கால்களால் அவர் அளந்தார். நடந்தார் என்பதை விட அளந்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நெடும்பயணத்தை இதுவரையில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யவில்லை. No such a leader like Rahul Gandhi have done this achievement. Kanyakumari to Kashmir, Manipur to Maharashtra. Maharashtra is the land of social justice. Ambedkar, Jyotiba Phule போன்ற மாபெரும் தலைவர்கள் தோன்றிய மண்ணில் சத்ரபதி சிவாஜி தோன்றிய மண்ணாக இருக்கலாம், பால் தாக்கரே தோன்றிய மண்ணாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மாமனிதர்கள் மகாத்மா ஜோதிபா பூலே இந்த மண்ணிலே தோன்றியவர். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர், பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் தோன்றிய இந்த மண். ராகுல் காந்தி இந்த மண்ணிலே வந்து தன்னுடைய யாத்திரையை நிறைவு செய்தார். ராகுல் காந்தியின் ஒரே ஒரு டிமாண்ட், he didn't request the people to make me as prime minister. He didn't request. He didn't demand the people to bring Congress party to the regime, to the power. He didn't. He asked the people to come together. You don't yield
the Hindutva politics of Sangh Parivar. அவருடைய Hindutva agenda என்ன? They have speech against minorities. That is their Hindutva. That is not Hinduism. Hinduism is entirely different from Hindutva of Sangh Parivar. Hinduism is entirely different from Sangh Parivar's Hindutva. Hindutva politics is for BJP to split the people in the name of religion, to divide the people in the name of caste, to provoke Hindus against Muslims and Christians. These are the Hindutva politics of Sangh Parivar. This is not for Hinduism. In the name of Rama, in the name of Hindu, in the name of religion, they are dividing the people. We are Indians. Even though we are Muslims or Hindus or Christians or Sikhs, we are Indians. This is the politics of India bloc. This is the concept of Congress. This is the politics of DMK and other political parties which is in the India bloc. For the past 10 years, what they have done to the people, what they have achieved for the people, only Adani and Ambani have developed as world millionaires. அவர்களை தவிர யாரும் வளர்ச்சி அடையவில்லை. There is no development at all in the nation. Only Narendra Modi's friends, Adani, Ambani developed like anything. இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா? எவ்வளவு பெரிய சொல்லுகிறார் என்ற இடத்திலும் காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் தருவோம், அதற்கு மற்ற இந்துக்களின் இடஒதுக்கீட்டை பறிப்போம் என்று சொல்லவில்லை. மோடி பேசுகிறார், உங்கள் தாலிகளை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசு. இப்படிப்பட்ட ஒரு அரசு மீண்டும் தொடர வேண்டுமா? இப்படிப்பட்ட நபர் மீண்டும் பிரதமராக வேண்டுமா? ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். There are many issues we can raise against Narendra Modi and BJP regime, but I would like to emphasize only one point, that there is a big threat to the constitution which made by Dr. B.R. Ambedkar. That is the challenge. To protect our constitution, Rahul Gandhi, Venkatesh Stalin, Sharad Pawar, our honorable president of Shiv Sena, Uddhav Thackeray have come together. இந்தியாவை காப்பாற்றுவதற்காக, அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த 28 கட்சி தலைவர்கள் கைகோர்த்து நிற்கிறார்கள். பாரதிய ஜனதாவிடமிருந்து, RSS கும்பலிடமிருந்து, நரேந்திர மோடியிடமிருந்து, அமித்ஷாவிடமிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும். The Constitution of India which provides liberty, equality, justice, liberty, equality and fraternity. These 4 pillars of the nation which provided by our Constitution. அவர்களுக்கு எதிராக இந்த constitutional values, democratic values, இதை காப்பாற்ற வேண்டுமானால் உத்தவ் தாக்கரே வேட்பாளர் அனில் தேசாய் வெற்றி பெற வேண்டும். உத்தவ் தாக்கரேவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியலுக்கு துரோகம் இழைத்த ராகுல் சவாலே கட்டாயமாக விரட்டி அடிக்கப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். அதிலே தமிழர்களின் வாக்குகள் பெரும்பங்கு இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள். அதானியோடு பேசுவதற்கு அல்லது அதானியிடம் இருந்து இந்த டெண்டரை புடுங்கி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யக்கூடாது? அதே அபார்ட்மெண்ட்ஸை கட்ட வேண்டும், அதே டெவலப்மெண்ட். why state government can do it, cannot do it? ஏன் முடியாது? ஏன் அதானிக்கு கொடுக்கிறோம்? அதை மாற்றணும்னா அனில் தேசாய் எம்பியாக இருக்க வேண்டும். He will speak for us. He can speak. He can raise his voice in the parliament itself. Parliament itself. நமக்காக அவர் குரல் கொடுப்பார். ஆகவே அவருக்காக நான் கேட்கிறேன், உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை இந்த மசால் கிருசாணி இந்த சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அனில் தேசாய் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அனில் தேசாய்க்காக மட்டும் நான் பேசவில்லை, உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் வைத்திருக்கிறார்கள். இந்த துரோக அரசியலுக்கு நாம் பாடம் கொடுக்க வேண்டும். பாரதிய ஜனதாவை ஆட்சியிடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்தியா கூட்டணியை ஆதரவுகள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.